விளைவு விசை தொடர்பான ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு புள்ளியில வந்து எஃப் கமா 2F விசைகள் தாக்குகின்றன. இவற்றில் விளைவு விசை எஃப்க்கு செங்குத்தாயும் இவ்விசைகளுக்கு இடையிலான கோணம் என்ற ஒரு கேள்வி இருக்குது. பாருங்க, ஒரு புள்ளியில 2 விசை வெளிப்படுது, ஒன்று எஃப், இன்னொன்று 2F. அதே நேரம் இவற்றில விளைவு விசையின் எஃப் என்று சொல்லப்பட்டிருக்குது. சாரி, விளைவு விசை எஃப்க்கு செங்குத்தாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, படத்தில் நம்ம பார்ப்போம். இதை நாங்கள் எஃப் எடுத்தோம்னா விளைவு விசை வந்து இந்த எஃப்க்கு செங்குத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை நாங்கள் 2F எடுப்போம். எங்களுக்கு கேட்டது இந்த 2 விசைக்கு இடைப்பட்ட கோணம் கேள்வி. ஒருபடியாக இது எங்களுக்கு தெரியும், இந்த கோணம் 90 பாகையில் வந்துடும். அப்போ மீதி இந்த கோணம் தீட்டாவை நாங்கள் கண்டு 90 பாகையில் கூட்டவர். அப்போ இதற்கான வழி என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், இவ்வாறுங்க விசை இடைக்கல விதியை நாங்கள் இதோடு சம்பந்தப்படுத்தலாம். பாருங்க, எஃப் என்ற விசை உங்களுக்கு இந்த பக்கம் வருகிறது, இது 2F என்ற விசை வருகிறது. இந்த நாற்பக்கம் இந்த இடைக்கலத்தினுடைய மூலவிட்டமாக விளைவு விசையாக காணப்படுகிறது. அப்போ இது உங்களுக்கு 90 பாகை இருக்கிறோட இங்கே 2F உங்களுக்கு இந்த பக்கம் 2F விசை விதிப்படி ஒத்த அயல் பக்கங்கள் என்று சொல்லப்படும். இது F இருக்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் இந்த தீட்டாவுக்கு எதிர்பக்கம், அதே நேரம் இந்த 2F என்பது பாருங்கள், இது 90 இங்கே இருக்க போது அப்போ 2F என்பது செம்பக்கமாக அமையும். அப்போ பாருங்கள், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்பது சைன் தீட்டா. சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அப்போ சைன் தீட்டாவுக்கு நாங்கள் போட வேண்டிய புறமானம் எதிர்பக்கம் F, செம்பக்கம் 2F. அப்போ நாங்கள் சுருக்கிறோம் என்று சொன்னால் சைன் தீட்டா சமன் அரை என்று அப்போது F வெட்டு பொழுது அரை என்று வருது. அப்போ சைன் தீட்டாவுக்கு அரை பெருமானம் வர வேணுமாக இருந்தால் தீட்டா சமன் 30 பாகையாக இருக்க வேண்டும். இப்போ 2 விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் கேட்டால் ஏற்கனவே 90 பாகை இருக்குது. அவை 90 பாகை சக 30 பாகை 120 பாகை தான் அந்த விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம். கடுகு